வெற்றிக்கான திறமைகள் என்று சிலவற்றை குறிப்பிடுவார்கள். அதில் சக்தி வாய்ந்த, கொடுமைப்பட வைக்கும், வருத்தப்பட வைக்கும், பயமுறுத்தல் மிக்க ஒரு நிறுவனத்திலே நீங்கள் வெற்றி காண்பது கொஞ்சம் சிரமம் என்றும் கூறுவார்கள். சிறந்த பணியாளர்கள் பணியை விட்டு விலகினால் அது வேலைப்பளுவினால் அல்ல, ஆனால் மாறாக தலைமையின் தலையீடுகளால் போட்டி, வளர்ச்சி, பொறுப்பேற்றல் ஆகியன சிறந்த பணியாளர்களை இனம் பிரிக்கும். அதுபோன்ற நேரங்களில் இனம் பிரித்து அவர்களை சரியான இடங்களில் பணியமர்த்தும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய பணியின் அளவு, அதை விட அதனுடைய தரம், இவை அனைத்தும் மேல் நோக்கி செல்லும். கைப்பிடித்து அழைத்து செல்வதை விரும்ப மாட்டார்கள் யாருமே. இலக்குகளை இழுத்து வசதியான கூட்டிலிருந்து வெளியில் வந்து விடுவார்கள் அவர்கள். அதனால் சுதந்திரமும் ஒன்றிணையும் தன்மையும் இருப்பதால் இவர்கள் உத்திகளை உருவாக்க பெருமளவில் உதவுவார்கள். உத்திகள் இருந்தால் தானே அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எப்படி போகப் போகிறோம் என்ற ஒரு வழி கிடைக்கும். இல்லையேல் ஒன்றுமில்லாமல் அதே இடத்தில் சுற்றி சுற்றி வருவதால் நிறுவனம் வளருமா, நாம் வளர்வோமா? சிந்தித்து பாருங்கள். நேரத்தை மதித்து எந்த அளவில் அவர்கள் நகர்கிறார்கள் என்பது பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவார்கள். இப்படி செய்யும் பொழுது இந்த இடத்தில் இவ்வளவு நேரமாகும், நீங்கள் அந்த நேரத்தை சிறிது குறைத்தால் உங்களுடைய தரம், உங்களுடைய வேலை செய்யும் பாணி, நீங்கள் களைப்படையாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள், இவைகளை பற்றியெல்லாம் சிலர் குறித்து கூறும்போது அந்த இடம் திறமையை வளர்க்கிறது. எதற்கான திறமை? வெற்றிக்கான திறமை. முழு பொறுப்பை ஏற்கும்போது சொந்த முயற்சிகளால் பல முனைகளையும் இணைத்து உற்பத்தி பெருக்கம் குறித்து அனைவரும் தெளிவு பெறும் வகையில் வழிநடத்துவார்கள். சில நிறுவனங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வாங்குகிற சம்பளத்துக்கு எதுக்கு ஓவராக கூவுற என்றெல்லாம் கூட ஒரு இதாக பேசுவார்கள். அவர்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அது நல்ல செய்தி அல்லவா, நல்ல வழி அல்லவா? அதை சிலர் இல்லை என்று சொன்னால் அது போய்விடவா போகிறது? இது போன்ற நபர்களை பொதுவெளியில் அங்கீகரிப்பது அனைவருக்கும் நன்மை தரும். எது போன்ற அப்படி அல்ல, நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு அங்கீகாரம் வேண்டும். ஏனென்றால் நேரம் பயிற்சிகளை தனிப்பட்ட முறையில் வழங்கி சிறந்த செயல்பாடுகளை அங்கீகரிக்க வேண்டும். புகழ்ச்சியா வளர்ச்சியா என்றால் வளர்ச்சி என்பதுதான் விடை. ஏனென்றால் பொதுவான வளர்ச்சியை விட கூட்டு